வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உடல் தளர்வா இருக்கட்டும், ரிலாக்ஸ். மனம் தளர்வா இருக்கட்டும். போன முறை நம்ம முதல்ல ஆரம்பிச்சது டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம். இதுதான் அடிப்படை. மொத்தம் 11 சிஸ்டம் இருக்கு, 11 மண்டலங்கள் இருக்கு. இந்த 11 மண்டலங்கள்ல 2வது மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். நம்ம இதுல பாக்குறது ரூல்ஸ் ஆஃப் ரைட் பிசியாலஜி, இயற்கையின் விதிகள். 11 சிஸ்டத்துக்கு இயற்கையுடைய விதிகள் இருக்கு. அந்த இயற்கையுடைய விதிகள் உடைக்கப்படாதவை. உடைச்சோம் அப்படின்னா அப்பதான் நோய் உள்ள வரும். உடைக்காத வரைக்கும் உள்ளுக்குள்ள நோய் வராது. இருதய மண்டலம், இதுல வரக்கூடிய நோய்கள் உயர் ரத்த அழுத்தம் அல்லது லோ பிளட் பிரஷர், கரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது ரத்த நாளங்கள் நேரோ ஆகிட்டே போறது, அங்க கொழுப்பு படிகிறனாலையோ அதுக்கு அடுத்து மற்ற காரணங்களால. அதுக்கடுத்தது ஹார்ட் அட்டாக்கு, பல்முனரி எம்பாலிசம், டீப் வெயின் த்ராம்போசிஸ், கார்டியக் அரெஸ்ட், பிளட் வெசல் டிசீசஸ், இந்த வெரிகோஸ் வெயின், இது மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே இந்த மண்டலத்துல வரக்கூடிய பிரச்சனைகள். இப்ப இதுல ஒவ்வொரு வியாதிகள் பத்தி நம்ம தனித்தனியா எடுத்து பேசுறது கிடையாது. இந்த வியாதிக்கு இந்த மருந்து அப்படின்றது இந்த நிகழ்ச்சியில கிடையாது. இரத்த ஓட்ட மண்டலத்துக்கு முழுமையா என்ன விதிகள் அப்படின்றத இப்ப நம்ம பாக்குறோம். இந்த விதிகள் இது கரெக்டா இருக்கிறப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது சார்ந்த, இப்ப நம்ம மேல சொன்ன சார்ந்த எந்த ஒரு வியாதிகள் வராது. எல்லா சிஸ்டமும் ஒருங்கிணைச்சுதான் வேலை செய்யும். அப்ப இது இந்த சிஸ்டத்துக்கு மட்டும் கிடையாது, மற்ற உடல் சார்ந்த எல்லா சிஸ்டத்துக்குமே வேலை செய்யும். அப்ப இது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அதை ரொம்ப எளிமையா நம்ம இப்ப சொல்ல போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உடலை பத்தி படிக்கிறப்ப எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். முதல் ஒரு 5 நிமிடங்கள் முழுமையா கவனிங்க. நம்மளுடைய உடல், இதுல ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்றது ஹார்ட், பிளட் வெசல், ரத்த நாளங்கள், அதுக்கடுத்தது ரத்தம், இதெல்லாமே சேர்ந்தது ரத்த நாள மண்டலம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இதுல இருதயம்னு எடுத்துக்கிறப்ப இருதயத்துல 4 சேம்பர் இருக்கு, வால்வ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது எல்லாமே நம்ம ஜென்ரலா அனாட்டமில எல்லா இடத்துலயுமே பாக்குறது. நம்ம இன்னைக்கு சொல்ல போறது அது கிடையாது. இயற்கையில, நேச்சுரோபதியில இருதயத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இது பாக்குறப்ப முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனிதன் அப்படின்றது விலங்கு கேட்டகரியில தான் சேர்றோம். நம்ம தாவரங்கள் கிடையாது, பூச்சி கிடையாது. விலங்குல மேமல்ஸ் அப்படின்ற கேட்டகரி. நம்ம பால் கொடுப்போம், நம்ம முட்டை போடுறது கிடையாது. அப்ப இந்த மேமல்ஸ்ல நம்மள ஒட்டி இருக்கிறது இந்த சிம்பான்சி, குரங்கு, இது எல்லாமே. மிருகங்கள், இந்த மேமல்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. இதுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் இருதய மண்டலம் சார்ந்து அப்படின்றப்ப, எல்லாத்துக்குமே கை கால் இருக்கு. இந்த கை அப்படின்றது அப்பர் லிம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பர் அப்படின்னா மேல, லிம்புன்றது மேல இருக்கிற அந்த கைகள் தான் லிம்பு. கீழே இருக்கிற கால்கள் லோயர் லிம்பு, இதுதான் கால்கள். இந்த விலங்குகளுக்கு பாக்குறப்ப கை கால் ரெண்டுமே ஒரே தளத்துலதான் இருக்கும். ஒரே தளத்துல இருக்கிறப்ப என்ன ஆகும், இருதயம் அப்படின்றது சென்டர்ல இருக்கும். ஆனா மனிதனுக்கு மட்டும் இருதய இரத்த ஓட்ட மண்டலம் விலங்குகளை விட மாறுபட்டு வேலை செய்யும். ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த கை அப்படின்றது மேல வந்துருச்சு, முதுகுத்தண்டு நேர் ஆகிறப்ப வரக்கூடிய வித்தியாசம் என்னென்ன, கீழே இருக்கிறது லோயர் லிம்பு, மேல நம்ம கைகள் அப்பர் லிம்பு, அதுக்கு அடுத்தது அதுக்கு மேல இருக்கிறது நம்முடைய மூளை. இதுல கிராவிட்டி எப்பயுமே நம்மளுடைய உடல்ல அது ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். கிராவிட்டி ஆக்ட் ஆகுறப்ப என்ன, கீழ் நோக்கி எல்லாத்தையுமே தள்ளும். நம்ம ரத்தம், நம்ம உடல்ல இருக்கிற நீர் எல்லாத்தையுமே கீழ் நோக்கி தள்ளும். அந்த கீழ் நோக்கி தள்ளுற அந்த ப்ரெஷரை எதிர்த்து நம்மளுடைய ஓட்டங்கள் சீரா இருக்க வேண்டியது அவசியம். அந்த சீரா வச்சிருக்கிறது தான் நம்முடைய இருதயம். இப்படி இருக்கிறப்ப மத்த எந்த விலங்குகளுக்கும்
இந்த கிராவிட்டி 2 லிம்புல மட்டும் ஆக்ட் ஆகாது, 4லயுமே ஆக்ட் ஆகும். இன்னொரு விஷயம், ஒரு மிருகம் இருக்கு, ஒரு நாயை பார்க்குறோம், மாடை பார்க்குறோம். அது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா ரத்தத்தை மூளைக்கு பாய்ச்ச வேண்டிய தேவை கிடையாது. அது பேரலா இருக்கும். தலைப்பகுதி கிரவுண்டுக்கு பேரலா இருக்கும். மனிதனுக்கு கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா பாய்ச்சக்கூடிய நிலை இருக்கு. அப்ப மனிதனுக்கும் விலங்குக்கும் அனாட்டமி பிசியாலஜி இப்படிதான் வேலை செய்யுது. இப்படி இருக்கிறப்ப நம்ம ரத்த நாளங்கள்ல வரக்கூடிய தொந்தரவு பார்த்தா கீழே தான் வரும் அதிகமா. வெரிகோஸ் வெயின்ஸ் ரத்த நாளங்கள்ல வரக்கூடிய தொந்தரவு, டீப் வெயின் த்ராம்போசிஸ், காலில் எடிமா வரும், நீர் கசிவாகி அங்க வீக்கம் வர்றது, எடிமா. அதுக்கடுத்து மயக்கம் வர்றது. இதுக்கும் ஹார்ட்டுக்கும் தொடர்பு இருக்கு, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஹார்ட் அப்படின்றது பம்ப் பண்ணணும், தலைக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சணும். அது சரியா செய்யாதப்ப மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் சர்க்கரை குறைஞ்ச அளவுல போறப்ப மூளை உடனே ஐடியா பண்ணும். இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு சரியா காற்று, ஆக்சிஜன், சர்க்கரை, ஏடிபி இது ரெண்டுமே நமக்கு கிடைக்காது. இப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இவனை படுக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு படுக்க வச்சிடும். அதுக்கு பேரு மயக்கம். படுக்க வச்சுட்டா என்ன ஆகும்? படுக்க வச்ச உடனே கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா பம்ப் பண்ண வேண்டியது கிடையாது, பேரலல் ஆயிரும். அப்ப ஈஸியா தலைக்கு ரத்த ஓட்டம் போகும். இப்ப கிளியரா இருக்குங்களா? அப்ப அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு தவறு நம்ம எப்பயுமே செஞ்சிடக்கூடாது. யாராவது மயக்கம் போட்டாங்க அப்படின்னா உடனடியா படுக்க வச்சிடணும். சேர்ல உட்கார வைக்கிறது தவறு, நிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது தவறு. நான் ஒரு முறை பார்த்தேன், ஒரு ஸ்கூல்ல அசம்பிளில மயக்கம் போட்டிருக்கிறாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறாங்க. சனிக்கிழமை ஆனா ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவாங்க. அப்ப அப்படி இருக்கிறப்ப மயக்கம் வருது. 2 பக்கம் 2 ஸ்டூடெண்ட்ஸு 2 கை அவங்களுடைய ஷோல்டர்ல வச்சு அப்படியே நிக்க வச்சுட்டு இருந்தாங்க. தண்ணிய அப்ப மூஞ்சில அடிக்கிறது என்ன செஞ்சாலுமே வேலை செய்யாது. உடனே படுக்க வச்சிடணும். படுக்க வச்சுட்டா அந்த செம்மண் தரையில ஒயிட் அண்ட் ஒயிட் அழுக்காயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. படுக்க வைக்கல அப்படின்னா அது தொந்தரவு. மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் படுக்க வைக்கிறப்பதான் ஈஸியா போகும். அதனாலதான் உடல் தன்னையே மயக்கமாக்கி கீழே படுக்க வைக்குது. இதுதான் அதோடைய காரணம். எப்படி நோய் கிருமி உள்ள வந்தா காய்ச்சல் உடலுடைய டெம்பரேச்சரை அதிகரிச்சு இந்த நோய் கிருமியை வெளியேற்றுமோ அதே போல இதுவும் நடக்கும். இப்ப இதெல்லாமே கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இப்படி இருக்கிறப்ப நமக்கு இந்த கெண்டைக்கால் பகுதி 2வது இருதயமா வேலை செய்யும். நம்முடைய செரிமான மண்டலத்துல நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, செரிமானம் எல்லாமே தன்னாலேயே நடக்கும். நமக்கு அதுல எந்த ஒரு கண்ட்ரோல் கிடையாது. ஆனா வாய் மட்டும் இறைவன் நமக்கு கண்ட்ரோல் கொடுத்திருக்கிறாரு. வாயிலேயே நம்ம டைஜஷனை முடிச்சு அனுப்புறப்ப செரிமான மண்டலம் அதுக்கு ஓய்வு கிடைக்கும், தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறோம். செரிமான மண்டலத்தை பற்றி பார்க்கல, அதை பத்தி கேட்கல அப்படின்னா அதை முதல்ல பாருங்க. அதுதான் அடிப்படை. இப்ப இந்த இருதய மண்டலத்திலையும் அதே போல இருதய மண்டலம், இதுல 2வது இருதயம் அப்படின்றது கெண்டைக்கால் பகுதி. இந்த கெண்டைக்கால் பகுதி நம்ம எப்படி வாயின் மூலமா செரிமான மண்டலத்தை உதவி செய்யறோமோ, கெண்டைக்கால் பகுதி பலமா வச்சுக்கிறது மூலமா, கெண்டைக்கால் பகுதியை இயக்குவதன் மூலமாக இருதயத்துக்கு உதவி கிடைக்கும். இருதயம் பலமாகும். இருதயத்துடைய வேலை ரத்தத்தை பம்ப் பண்ணும். அந்த மசில் எப்பயுமே பம்பிங்லயே இருந்துட்டு இருக்கும். அது எப்பயாவது நிக்கிறப்பையும் அப்ப அந்த மசில்ஸ பம்பிங் பண்ற ஆக்ஷன் தான் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எய்ட்ல. அப்ப திரும்ப அது இயங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கெண்டைக்கால் பகுதியும் நம்ம பம்பிங்ல வச்சிருக்கிறப்ப எப்பயுமே அதுக்கு ஆற்றல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப கெண்டைக்கால் பகுதி பம்பிங்ல இருக்கணும் அப்படின்னா நடக்கிறப்ப இந்த கெண்டைக்கால் சுருங்கி விரியும். அதுக்கடுத்தது நம்ம குதிங்கால்கள் மேல தூக்கி கீழே இறக்குறப்ப நல்லா சுருங்கும், நல்லா விரியும். கால் ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு அசைவு கொடுக்குறப்ப சுருங்கி விரியும். ஓடுதல், குதித்தல் இந்த வேலையில எல்லாமே கெண்டைக்கால் பகுதி பலமாகும். அங்க இருக்கிற மசில் சுருங்கி விரியும். இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் என்னென்ன சொன்னோம் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கெண்டைக்கால் பகுதியை பலமா வச்சிருக்கிறப்ப, எப்பயுமே நம்ம சுருங்கி விரியும் தன்மையில நம்ம வச்சிருக்கிறப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே ப்ரிவென்ட் ஆயிரும்.
பிளட் ப்ரெஷர் இருக்கு, நீங்க கெண்டைக்காலுக்கு பயிற்சி கொடுங்க, பிளட் ப்ரெஷரை செக் பண்ணுங்க, கம்மி ஆகுறது நீங்க கண்கூடா பார்க்கலாம். வெரிகோஸ் வெயின் டெய்லர் கடை, ஜவுளி கடையில இருக்கிறாங்க, இல்ல நிக்கிற வேலையே இருக்கு, வெரிகோஸ் வெயின் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம். கெண்டைக்காலுக்கு பயிற்சி பண்ணுங்க, வராது, ப்ரிவென்ட் ஆயிரும். கெண்டைக்காலுக்கு பயிற்சி கொடுக்கறப்ப அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையும் சரியாகும். அப்ப முதல் விஷயம், முதல் ரூல் அப்படின்றது இந்த கெண்டைக்காலுக்கு தான் வரும். கெண்டைக்கால்கள் சீரா வச்சுக்கணும், சரியா வச்சுக்கணும். இதுக்கு நடை அவசியம், நம்ம சொன்ன பயிற்சிகள் எல்லாமே அவசியம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல 12 விதிகள் பார்த்தோம். இப்ப இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இதுல 12 விதிகள். இதுல ரெண்டாவது அப்படின்றது இருதயம். இந்த இருதய மண்டலம் இதுடைய நண்பன் யாரு அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு. இதுதான் இரத்த ஓட்ட மண்டலத்தின் நண்பன். இந்த நைட்ரிக் ஆக்சைடு வேற மண்டலத்தை விட இந்த மண்டலத்துக்கு நெருங்கிய நண்பனா இருப்பாரு. இந்த நைட்ரிக் ஆக்சைடு கிடைச்சா பிபி கம்மியாகும். நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கிறப்ப ஆன்ஜியோஜெனிசிஸ் நடக்கும், புதிய இரத்த நாளங்கள் உருவாகும். இது நோபல் பிரைஸ் வின்னிங் சயின்ஸ், ஆன்ஜியோஜெனிசிஸ். டாக்டர் லூயிஸ் சிக்னரோ அவர் தான் இந்த பரிசு வாங்கியிருக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து இன்னும் 2 விஞ்ஞானிகள் சேர்த்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கிறப்ப ரத்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இது எல்லாமே சரியாகும், சீரா இருக்கும். இது மட்டும் கிடையாது, இதுக்கும் மனதிற்கும் சம்மந்தம் இருக்கு, இதுக்கும் தூக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. சைக்காலஜிக்கல் டிசீசஸ் எல்லாத்துக்குமே நைட்ரிக் ஆக்சைடு அதிகம் பண்றப்ப அதுல ரிலீஃப் கிடைக்கும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு எதுல கிடைக்குது அப்படின்னா, எல்லா விலங்குகள் பச்சையா எல்லா உணவை எடுத்துக்கும், அதில் நைட்ரிக் ஆக்சைடு அதிகம். பழங்கள் சாப்பிட்றப்ப நைட்ரிக் ஆக்சைடு அதிகம். நைட்ரிக் ஆக்சைடு உடலுக்கு கிடைக்கும். பச்சை காய்கறிகள் அதிகம். முளைகட்டிய தானியங்கள், பச்சையாக நம்ம எதை எதை சாப்பிட முடியுமோ அதெல்லாமே எடுத்துக்கிறப்ப அதுல உடல் நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது இந்த நைட்ரிக் ஆக்சைடு ரெட் கலர், சிகப்பு நிறத்துல என்னென்ன இருக்கோ அதுல ரொம்ப அதிகமா இருக்கும். முக்கியமா பீட்ரூட், அதுக்கடுத்தது தர்பூசணி, அதுக்கடுத்தது கேரட்டு, மாதுளை, எல்லாமே சிகப்பு கலர்ல இருக்கிறது. இதுல நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா கிடைக்கும் நமக்கு. பச்சை இலைகள், இதிலும் நைட்ரிக் ஆக்சைடு அதிகம். அப்ப இது எல்லாமே பச்சையாக நம்ம உணவுகள் ராவா எவ்வளவு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இது உடலில் நைட்ரிக் ஆக்சைடை கொடுக்கும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கணும் அப்படின்னா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நைட்ரிக் ஆக்சைடு இத ப்ராசஸ் பண்ணி உள்ள அனுப்பக்கூடிய நுண்ணுயிர் நம்ம வாயில இருக்கு. இந்த என்சைம் நம்மளுடைய வாயில இருக்கு. இந்த என்சைம் பேஸ்ட் வச்சு பல்லு விளக்குறப்ப இந்த என்சைமும் கெட்ட நுண்ணுயிர்களோட சேர்த்து இதுவும் செத்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்க பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா என்ன, பச்சை காய்கறி சாப்பிட்டா என்ன, முழு பழம் கிடைக்காது. அப்ப இந்த கேட்டையும் ஓபன் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் பயன்படுத்தக்கூடாது, பல்பொடி பயன்படுத்திக்கலாம். பல்பொடி எந்த பல்பொடினாலும் இருக்கட்டும், நீங்க வீட்டுல செஞ்ச பல்பொடிகள் எது வேணாலும் பயன்படுத்தலாம். கெமிக்கல் சார்ந்த எந்த ஒரு மவுத் வாஷர்ஸ், மவுத் ஃப்ரெஷ்னர், அதுக்கடுத்து இந்த பேஸ்ட், இது மாதிரி எதுவும் பயன்படுத்தக்கூடாது. அது நைட்ரிக் ஆக்சைடு அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணிடும். மூன்றாவது விதி உடல் பயிற்சி. உடல் பயிற்சி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துக்கு இதுதான் மருந்து. உடல் பயிற்சி இது பயிற்சி அப்படின்றது கிடையாது. இது வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் உடல் உழைப்பு எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருந்திருக்கோம். இப்ப நமக்கு காசு கொடுத்து இந்த வேலையை செய்யுங்க. இப்போ நம்ம ஒரு 10 ஜென்ரேஷன் முன்னாடி இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. 10 ஜென்ரேஷன் முன்னாடி நம்ம இருக்கிறோம். நம்ம கிட்ட காசு கொடுத்து அவங்க சொல்றாங்க, காசு கொடுக்குறவங்க சொல்றாங்க, இந்த பணத்தை எல்லாமே நீங்க வச்சுக்கோங்க, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இந்த இடத்துலயே தான் இருக்கணும்,
இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் இவ்வளவு காசு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. இல்ல, நான் அப்படி அடிமையாலாம் இருக்க முடியாதுன்னு எதிர்த்து சண்டை போடுவாங்க. அப்ப உட்கார்ந்தே இருக்கிறப்ப, ஒரு இடத்துலயே இருக்கிறப்ப அது பனிஷ்மெண்ட். ஜெயில்லயும் ஒரே இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அங்க உடலுக்கு பயிற்சி கிடைக்காது. உடல்ல வலிமை கம்மியாயிட்டே போகும். இருதயம் அப்படின்றது வெறும் பிசிக்கல் ஆர்கன் கிடையாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கன். மூளையை விட வேகம் அதிகமா இருதயத்துக்கு தான் இருக்கு. மூளையை விட அதிகமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை இது ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு அதிகப்படியான ஆற்றல் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப பெரிய பெரிய வேலைகள் செய்யணும், பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா இருதயத்திலிருந்து வேலை நடக்கணும். எனக்கு அக்குபஞ்சர் சொல்லி கொடுத்த மாஸ்டர் அவர் எல்லாமே நம்முடைய ஆத்மா இருதயத்துல பெரிகார்டியத்துல தான் இருக்கிறதா சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து. எனக்கு சொல்லி கொடுத்தவங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்றது சொல்லுவார். அதுக்கு ரீசனும் அவர் சொன்னாரு. அது இருக்கட்டும். இருந்தாலும் இன்னொன்னு கிளியர் பண்றது, இங்கதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மூளையை விட ப்ரொடியூஸ் ஆகும். இருதயம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கோ, ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இருக்கும். பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும். பிளட் ப்ரெஷருக்கு டேப்லெட் எடுக்கிறாங்க. இருதயம் ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன வேலை பெருசா செய்ய முடியும்? அவங்கள சுத்தில இருக்கிறவங்கள பார்த்துக்க முடியும். அதை மிஞ்சி இன்னும் அதிகமா வேலை பண்ணும், இன்னும் அதிகமா ஆற்றலா இருக்கணும் அப்படின்றப்ப இருதயம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் முடியும். இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா உடல் பயிற்சி எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு இருதயம் பலமாயிட்டே போகும். இது வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லாருமே குழந்தையா இருக்கிறப்ப விளையாண்டோம், உடல் பயிற்சி இருந்தது. ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன், இது வரைக்கும் விட்டுருங்க, இப்போ உள்ள ஜென்ரேஷன் சும்மா சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் நீங்க கொடுங்க. நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டா கொடுத்து பாருங்க, யோகாவோ இல்ல வேற ஏதாவது. புது புது பிரச்சனை எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்ட்டு. 5 வயசு 15 வயசு நம்ம சுகாதாரம் ஔஷதம் அப்படின்ற பேர்ல வெறும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டயட் மூலமா எல்லா டிசீசஸ் நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறோம், இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹை பிளட் ப்ரெஷரு, டயபெட்டிஸு, ஹை கொலஸ்ட்ரால், இது மாதிரி எல்லாமே பூரணமா நம்ம சரி பண்றோம். ரிசல்ட் பேஸ்டு நம்ம கொடுக்குறோம். அப்ப இப்படி இருக்கிறப்ப நம்ம கன்சல்ட் பண்றப்ப ஒரு 5 வயசு பாப்பா அவ காலையில எந்திரிக்கிறது எத்தனை மணி, காலைல வெறும் வயிற்றுல என்ன எடுக்கிறாங்க, காலைல இருந்து இரவு வரைக்கும் பார்த்தா ஒரே இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸ்கூல்ல ஒரே இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க உடல் பயிற்சி கிடையாது, அங்க கேம்ஸ் கிடையாது, அங்க ஸ்போர்ட்ஸ் கிடையாது. 1 மணி நேரம் கூட அங்க பயிற்சி கிடையாது 6 மணி நேரத்துல. அதுக்கடுத்து வீட்டுல வராங்க, வீட்டுல படிக்கிறத செய்யறாங்க, வீட்டுல டியூஷன் போறாங்க, வீட்டுல இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க. உடல் உழைப்பு கிடையாது. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வெயில் எவ்வளவு நேரம் படுதுன்னு ரெண்டாவது கேள்வி கேட்கிறேன். ரெண்டாவது கேள்வி கேட்கிறப்ப வெயில் அங்க படுறதே இல்லை. இது வரைக்கும் நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும், இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் வெயில் படாத ஆட்கள் இருக்காங்களா? இப்ப உள்ள ஜென்ரேஷன் வெயிலும் படுறது இல்ல, உடல் உழைப்பும் இருக்கிறது இல்ல. நம்ம எப்பயுமே இப்ப இருக்கிறத பத்தி நமக்கு தெரியும், அதுக்கு அடுத்து என்ன வருதுன்றது நமக்கு தெரியாது. இப்போ ஒரு சீடு இருக்கு அப்படின்னா எப்பயுமே விவசாயிகள் இந்த சீடை விட அடுத்த சீடு இன்னும் ஆற்றலா இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு வேலையை தான் செய்வாங்க. நான் இயற்கை விவசாயம் இங்க வாலண்டியரிங் பண்றப்ப அப்படிதான். எந்த விதை ரொம்ப சத்து மிகுந்ததா இருக்கோ அதை எடுத்து இன்னும் பதப்படுத்துவாங்க, இன்னும் உரம் போட்டு இன்னும் சக்தி ஏற்றி அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுப்பாங்க இயற்கை விவசாயத்துல. அப்பதான் இன்னும் பலன்கள் கொடுக்குற செடி எல்லாமே வரும். அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்முடைய உடல் நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா வச்சுக்கிறோமோ, உடல் உழைப்பு எவ்வளவு கொடுக்குறோமோ, எக்ஸசைஸ் எவ்வளவு பண்றோமோ அந்த அளவுக்கு இருதய ரத்த ஓட்ட மண்டலம் சீரா இருக்கும். அவங்க பெரிய ஆள் ஆகுறப்ப அவங்க அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் கொடுக்குறப்ப அவங்களுமே நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, மருந்துகளுக்கு அடிமை ஆக மாட்டாங்க. நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாரு, எதுக்காக பெரிய மாற்றம் வர்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா, எல்லாருக்குமே எண்ணம் இருக்கு நல்லது செய்யணும்ட்டு. எல்லாருக்குமே எண்ணம் இருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா இதுல மாட்டி இருக்கிறாங்க. எதுல மாட்டி இருக்கிறாங்க? மருந்துகள்ல மாட்டி இருக்கிறாங்க.
அதுக்கடுத்து ஆரோக்கியம் ஒண்ணும் இல்லாம இருக்கு. 2வது பழக்கங்கள், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதுல எல்லாமே பழக்கங்கள்ல மாட்டியிருக்கிறாங்க. இன்னொன்னு 3வது யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட மாட்டியிருக்கிறாங்க. பொலிடிக்ஸ்லயோ வேற எதுலயாவது. அதுக்கடுத்தது 4வது அப்படின்ட்டு அவரு வரிசையா சொல்லுவாரு. அப்ப முதல்ல ஆரோக்கியம் இந்த மெடிசின் இதுல அடிமையா இருக்கக்கூடாது. இதுக்கான வழிகள் இருக்கு. இது ஈஸி தான். இது நேச்சருடைய விதிகள் ஃபாலோ பண்றப்ப இது ப்ரிவென்ட் ஆயிரும். இன்னும் அதிகமாகாது. அப்படியே இதை ஃபாலோ பண்ண நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ உடல் பயிற்சி 3வது விதி. 4வது இருதய மண்டலத்தில் 3 விஷயங்கள் சொன்னோம். ரத்தம், இருதயம், இரத்த நாளங்கள். இதுல ரத்தம் அப்படின்னு பாக்குறப்ப ரத்தத்துல என்ன பெரிய கழிவு இருக்கு? ரத்தத்திலேயே இருக்கிறதுல அதிகமான கழிவு என்ன அப்படின்னா பெரிய விஷயம் அதுல என்ன? நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து வரக்கூடியது கிடையாது. நம்ம சுவாசிக்கிற புகையில இருந்து வரக்கூடியது கிடையாது. அதை விட அதிக அளவுல நம்ம உடலை பாதிக்கிறது, அதிக அளவுல ரத்தத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடலே ப்ரொடியூஸ் பண்றது. நம்ம உடலே இந்த நஞ்சை உருவாக்குது. அந்த நஞ்சுக்கு பேரு கார்டிசால். அது அளவுக்கு மீறும் போது அதுதான் நஞ்சு. இந்த கார்டிசால் எப்ப அதிகமாகும்? இந்த கார்டிசால் மன அழுத்தம் இருக்கிறப்ப அதிகரிக்கும். இந்த கார்டிசால் இல்லாம பாத்துக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மி பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வெளியேற்றக்கூடிய 2 விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த விதிகள் மட்டும்தான் பேசுறோம். அப்ப இந்த 2 விஷயங்கள் பத்தி நம்ம இப்ப பார்க்க வேண்டாம். இப்ப அந்த மருந்துகள் அதை பத்தி எல்லாம் பாக்குறது இல்ல. வெறும் விதிகள் மட்டும்தான். வெறும் இங்க பிசியாலஜி ஃபங்க்ஷனிங் மட்டும்தான். அந்த ஃபங்க்ஷனிங்லயே அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரெஸ் எதனால வருது? அப்ப நான் 2 விஷயம். நான் ப்ரொஃபஷனல் ஹிப்னோதெரபிஸ்டும் கூட. நான் நேச்சுரோபதி டாக்டருமே. அப்ப மனம் சார்ந்தது ஸ்ட்ரெஸ். அப்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஹிப்னோதெரப்பில ஆங்கரிங் அப்படின்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆங்கரிங்ன்றது இப்போ ஒரு நிலையில நம்ம மனம் இருக்கு, நம்ம உடல் ஒரு நிலையில இருக்கு அப்படின்னா அதை பதிவு பண்ணி வச்சுக்கும். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம தினசரி தியானம் பண்ணி பண்ணி பழகிட்டோம்னா கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே இந்த தியான நிலைக்கு போயிடும். ஆனா முதல் வாட்டி தியானம் பண்றப்ப அந்த நிலைக்கு போக முடியாது. அதுக்கு பழகிட்டே இருக்கும். அப்ப அது ஆங்கரிங் ஆயிரும். கண்ணை மூடி இந்த பொசிஷன்ல வந்தாலே அந்த நிலைக்கு போயிடும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸுடைய ரீசன் எது அப்படின்னா லேக் ஆஃப் ஆங்கரிங் அண்ட் ஆங்கரிங் டு குட் ஃபீலிங். பாடிய மனதை நல்லா வச்சுக்கிற ஃபீலிங்கோட ஆங்கரிங் இல்லாம இருக்கிறது. இது சரி செய்யறது எப்படி அப்படின்னா இதுக்கு மருந்து உடல் பயிற்சி தான். ஒருத்தர் இருக்கிறாரு. நான் நான் வந்து மைண்ட் பத்தி இல்ல பிசிக்கல் பாடி பத்தி அது எந்த கோர்ஸா இருந்தாலும் நான் மேக்சிமம் அட்டென்ட் பண்ணுவேன், மேக்சிமம் பார்ப்பேன். அப்ப டேட் பிரதர்ஸ் அப்படின்றவங்க அவங்களுடைய மைண்ட் கோர்ஸ் பார்த்தேன். அவரு எப்பயுமே ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அவர் ரொம்ப உண்மையானவர். அவர் மைண்ட் பத்தி பேசி இருக்கிறாரு, கோர்ஸ் எடுத்திருக்கிறாரு. அப்ப அவரு நிறைய ஆல்கஹாலிக்ஸ், அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நிறைய ஆல்கஹாலிக்ஸ், நிறைய டிப்ரெஷன்ல இருக்கிறவங்கள வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. எப்படி அப்படின்னா நிறைய ஃபீட்பேக்ஸ் போட்டிருக்கிறாங்க. உடல் பயிற்சி செய்வதன் மூலமா எக்ஸசைஸ் பண்ண சொல்றாரு, புஷ்அப்ஸ் பண்ண சொல்றாரு. அதுல வெளியே வராங்க. இதுல அறிவியல் இருக்கு, இதுல சயின்ஸ் இருக்கு. நம்ம உடல் பயிற்சி செய்யறப்ப, நம்ம எக்ஸசைஸ் பண்றப்ப நம்மளுடைய உடல்ல கார்டிசால் அதிகமாகும். நான் என்ன சொன்னேன்? ஸ்ட்ரெஸ் ஆகுறப்பையும் நம்மளுடைய உடல்ல கார்டிசால் அதிகமாகும். அப்ப எக்ஸசைஸ் பண்றப்ப எவ்வளவு ஹெவியா எக்ஸசைஸ் பண்றோமோ அப்ப இந்த கார்டிசால அவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா அந்த நிலையில நம்மளுடைய மனம் ஃபீல் குட் இந்த நிலையில தான் இருக்கும். நம்ம மனம் டிப்ரெஸ்டா இருக்காது. நம்ம மனமும்
நம்ம மனசுல வேற ஒரு மாற்றங்கள் ஒரு சாதிச்ச அந்த ஒரு திருப்தி இருக்கும். பயிற்சியை முடிச்ச அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுதான் டோபாமின் கொடுக்கிறது. டோபாமின் ரிலீஸ் ஆகுறது. அப்ப இது கூட இந்த கார்டிசால் ஆங்கரிங் ஆயிரும். ஆங்கரிங் ஆகுறப்ப திரும்ப நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் வரப்ப நம்மளுடைய மனம் நிலையில இருக்கும். உடல் பயிற்சி ஹெவியா பண்ணி பாருங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்கிற திறன் நம்ம உடலுக்கு கிடைக்கும். சிலம்பம் பண்றவங்க, களரி பயிட்டு பண்றவங்க, ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்றவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறது கஷ்டம். இதே எக்ஸசைஸே பண்ணாம இருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகுறது ஈஸியா ஸ்ட்ரெஸ் பண்ணிடலாம். அவங்க நிலையில இருந்து வெளியே வந்துருவாங்க. அப்ப இந்த கார்டிசால் அப்படிங்கிறது இது பிளட் டாக்ஸின். இதுக்கு மருந்து உடல் பயிற்சி. அதுக்கடுத்தது ஐந்தாவதுன்றது கொழுப்பு. இருதயம் சார்ந்த இரத்த மண்டலங்கள் சார்ந்த தொந்தரவு எல்லாமே இதோடைய அடிப்படை பிரச்சனை எங்கிருந்து உருவாகும் அப்படின்னா இந்த இரத்த நாளங்கள்ல ரத்தம் சீரா போக முடியாம இருக்கிறனால. அது எதனால அப்படின்னா ஒண்ணு கொழுப்பு படியும் இந்த இரத்த நாளங்கள்ல. ரெண்டாவது என்ன ஆகும், இரத்த நாளங்கள்ல இன்ஃப்ளமேஷன், வீக்கம் ஆகும். இன்ஃப்ளமேஷன் ஆனாலே அங்க ஸ்வெல்லிங் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். மூணாவது சர்க்கரை பிளட் வெசல்ஸ்ல படியிறப்ப. இந்த மூணு தான் முதல் எதிரி. இதுல கொழுப்பு இது நம்ம அஞ்சாவதா பாக்குறோம். இந்த கொழுப்பு அப்படின்றது உடலுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. மூளைக்கு இதுதான் தேவை. நம்ம மூளை அதுல அதிகப்படியா கொழுப்பு இருக்கு. இனவிருத்தி மண்டலத்துக்கு கொழுப்பு தேவை. ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த கொழுப்பு தேவை. அப்ப அதே கொழுப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது. ஏன் அது ரத்த நாளங்கள்லயும் படியுது அப்படின்னா கொழுப்புடைய ஸ்ட்ரக்சர். இப்ப ஒரு தேங்காய் இருக்கு. அந்த தேங்காய் நம்ம பச்சையா சாப்பிடுறோம் அப்படின்னா அது நம்ம உடலுக்கு நன்மையை மட்டுமே செய்யும். அதோடைய ஸ்ட்ரக்சர் ரத்த நாளங்கள்ல ஒற்ற தன்மையில் கிடையாது. இப்ப அதே தேங்காய எண்ணெயை எடுக்கிறோம். இந்த எண்ணெய் எடுக்கிறது தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது. அப்ப தேங்காய் எண்ணெயை எடுக்கிறோம். எண்ணெயை எடுக்கிறப்ப சூடு ஏறாம மரசெக்கு, வாகு மரசெக்குல ஆட்டி எடுக்கிறோம். இதுவும் ரத்த நாளங்கள்ல படியாது. இதை அப்படியே நம்ம சாப்பிட்றப்ப. இப்ப அதே எண்ணெய் சூடு ஏத்தி செக்குல ஆட்டுறோம் அப்படின்னா சூடு ஆகுறப்ப அது கொஞ்சம் கெடுதி ஆகும். கொஞ்சம் ஒரு 100%த்துல 20% ரத்த நாளங்கள்ல அங்கங்க படிய செய்யும். அதை உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறோம். இப்ப இந்த எண்ணெய் எடுத்து நம்ம சூடு பண்றப்ப சூடு பண்ண பண்ண அதோடைய ஸ்ட்ரக்சர் மாறும். அதோடைய டீநேச்சுரேட் ஆகும். நேச்சுரல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து மாறும். அப்ப இது ஒட்டக்கூடிய தன்மை அதிகரிக்கும். ஒரு 50%. நான் இதெல்லாம் உதாரணமா தான் சொல்றேன், எக்ஸாக்ட் கிடையாது. 50% ரத்த நாளங்கள்ல ஒட்டுற தன்மை, 50% ஒட்டாத தன்மை. அப்படி இதுவே இன்னும் ப்ராசஸ் பண்றோம். இன்னும் ஒரு வாட்டி யூஸ் பண்ண எண்ணெய் திரும்ப எடுத்து திரும்ப அதே எண்ணெயை போட்டு திரும்ப கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் நம்ம உள்ளுக்குள்ள போறப்ப அது ரத்த நாளங்கள்ல ஒட்டும். அது இருதயத்தை பாதிக்கும். இப்ப சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதையே திரும்ப ப்ராசஸ் பண்ணி ரீஃபைண்ட் பண்ணி இன்னும் அரோமா ஆட் பண்ணி ப்ராசஸிங் எல்லாம் போட்டு இன்னும் அதை ரீஃபைண்ட் எண்ணெய் பேக்கெட்ல அடைச்சு அதை எடுத்துக்கிறப்ப அது இன்னும் இருதயத்தை பாதிக்கும். அப்ப கொழுப்புடைய கான்செப்ட், கொழுப்பு நம்ம பிசியாலஜி ஃபங்க்ஷனிங்கை பாதிக்கிற முறை இதுதான். கொழுப்பு வேற, கொலஸ்ட்ரால் வேற. கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்ம உடல் ப்ரொடியூஸ் பண்றது. இந்த கொலஸ்ட்ரால் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணாது. முந்திரியில கொலஸ்ட்ரால் கிடையாது, பாதாம்ல கொலஸ்ட்ரால் கிடையாது, தேங்காயில கொலஸ்ட்ரால் கிடையாது. உடல் கொலஸ்ட்ராலா மாத்தும். மிருகங்கள் இதுதான் கொலஸ்ட்ராலா மாத்தி வச்சுக்கும். இப்போ ஒரு மிருகத்துடைய மாமிசம் எடுத்துக்கிறோம், இல்ல அனிமல் ஃபுட்டு ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப அது பாலா இருக்கட்டும், வெண்ணெயா இருக்கட்டும், அது கொலஸ்ட்ராலா உடனடியாக அதிகரிக்கும். ஏன்னா அது கொழுப்பு கொலஸ்ட்ரால தான் சேர்த்து வைக்கும். அனிமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே கொலஸ்ட்ரால் உண்டு.
அப்ப இருதயம் சார்ந்த தொந்தரவு வரப்ப நம்ம இயற்கையின் விதிகள் படி இந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ் தவிர்த்திடணும். ஆரோக்கியம் ஆகுற வரைக்கும். ஆரோக்கியம் ஆயிட்டா நம்ம எப்படி பால் குடிக்கிறதுக்கு விதி இருக்கோ, நான்வெஜ் எடுக்கிறதுக்கும் விதி இருக்கு. டைஜஸ்ட் ஆகுற தன்மை இருந்தது அப்படின்னா எடுக்கலாம். டைஜஸ்ட் ஆகுற தன்மை இல்லை அப்படின்னா அசைவம் எடுக்கக்கூடாது. இந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ், அனிமல் சார்ந்த கொழுப்பு எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். ஃபேட்லையும் குட் ஃபேட் மட்டும். அப்ப இந்த டீநேச்சுரேஷன் ஆகாத ஃபேட்ஸ் இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். கொழுப்பு நிறைந்த உணவுகள் எடுக்கிறப்ப இது கூட புரதம் சேர்த்து எடுக்கிறப்ப அது சரியா அப்சர்ப்ஷன் நடக்காது. புரதம் டைஜஸ்ட் ஆகிறது வயிற்றுல, கொழுப்பு ஜீரணம் ஆகிறது நம்மளுடைய சிறுகுடல்ல. பித்தப்பை கல்லீரல் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறப்ப கொழுப்பு அளவு கம்மியா எடுத்துக்கோங்க. கொழுப்பை கரைக்கிறது கல்லீரல் தான். சரி பண்ணிக்கிறோங்க. சரி பண்றது ரொம்ப எளிமை. சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொழுப்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அது உடலுக்கு ஆற்றல் கொடுக்கும், மூளைக்கு ஆற்றல் கொடுக்கும். அப்ப கொழுப்பில் இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது. நம்ம என்ன சொன்னோம்? 3 விஷயம் சொன்னோமா? இரத்த நாளங்களின் எதிரி. 1 கொழுப்பு, 2வது இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் எதனால வருது? இந்த வீக்கம் இரத்த நாளங்கள்ல எதனால வருது? வீக்கம் வந்தா என்ன? இரத்த நாளங்கள் சுருங்கி போறப்ப, அப்ப ரத்தம் பாத்தீங்க அப்படின்னா போகக்கூடிய பாதை சின்னதாயிரும். ரத்தம் போகக்கூடிய பாதை சின்னதாகிறப்ப இருதயம் அதிகமா ப்ரெஷர் கொடுக்கணும், பம்ப் பண்ணணும். அப்ப ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறது நேச்சுரல், நார்மல் இது. அப்ப இந்த இருதய ரத்த நாளங்கள் எல்லாமே ஃப்ரீயா இருக்கணும், எலாஸ்டிக் மாதிரி இருக்கணும். அப்ப அந்த தன்மைக்கு கொண்டு வர்றது இன்ஃப்ளமேஷன் இல்லாத ரத்த நாளம், நல்ல கொழுப்பு எடுக்கக்கூடியது, சர்க்கரை அளவு சீரா வச்சுக்கூடிய நம்ம உடல். அப்ப இந்த இன்ஃப்ளமேஷன் எதனால வருது அப்படின்னா, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எடுக்கிறது, அதுக்கு அடுத்தது கெமிக்கல் சார்ந்த உணவுப் பொருட்கள் எடுக்கிறது. உணவில் என்ன சேர்க்கிறாங்கன்னு தெரியாம அந்த உணவு எடுக்கிறது. அது ஹோட்டல்ல செஃப்க்கே தெரியறது இல்லை என்னென்ன நீங்க சேர்க்குறீங்க அப்படின்னா, ஏதோ கொடுக்குறாங்க, இதெல்லாம் போட்டா டேஸ்ட் அதிகரிக்கும்னு சொல்றாங்க, அது சேர்த்து எடுத்துக்கிறாங்க. சாப்பிடுறப்போ அவங்களுக்குமே அக்கறை கிடையாது. இது என்ன உள்ள போகுது, என் உடம்புக்குள்ள நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்றது தெரியாம அதை எடுக்கிறாங்க. அப்ப அது எல்லாமே இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டு. எல்லா ஐட்டிஸ்னு முடிகிற எல்லா வியாதிகள், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கடுத்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், சைனசைட்டிஸ், ஸ்பாண்டிலைட்டிஸ், இது மாதிரி என்னென்ன ஐட்டிஸ்னு முடியுமோ எல்லாத்துக்குமே இன்ஃப்ளமேஷன் ஒரு ரீசன். இதுல இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டு இதை நம்ம தவிர்க்கிறப்பயே இந்த இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும், இஎஸ்ஆர் கம்மியாகும், சி ரியாக்டிவ் புரோட்டீன் கம்மியாகும். இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டுன்றது இப்போ சொன்ன இந்த விஷயம்தான். அனிமல் புரோட்டீன், அதுக்கடுத்தது இப்போ நான் இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கிறது, ஸ்மோக்கிங் சொன்னோம், ஆல்கஹாலிசம் சொன்னோம், கெமிக்கல் சார்ந்த பொருட்கள், ரீஃபைன்டு ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு எல்லாமே இன்ஃப்ளமேஷனை அதிகரிக்கும். அதுக்கடுத்தது 7வது பில்டப் ஆஃப் சுகர், சர்க்கரை. ஒவ்வொருத்தருடைய உடல் ஒவ்வொரு மாதிரி தான் வேலை செய்யும். எல்லாருடைய உடம்பு ஒரே மாதிரி வேலை செய்யாது. இப்போ நான் இனிப்பு எடுத்துக்கிறேன், தவறான இனிப்புகள் எடுக்கிறப்ப சரியான இனிப்பு, இப்போ பழங்களுடைய இனிப்பு எடுக்கிறோம், அது முறையா ஜீரணமாகி நம்ம உடல்ல ரத்தத்துல இருக்கும், அதுக்கடுத்து செல்லுக்குள்ள போகும். இல்லாதது கிளைகோஜனா கன்வெர்ட் ஆகி உடல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இதுவே எக்ஸஸா நம்ம கொடுக்குறப்ப, எக்ஸஸா சுகர் கொடுக்குறப்ப, என்சைம் இல்லாத சுகர் நம்ம கொடுக்குறப்ப இதெல்லாம் உடனே உடம்பு பார்க்கும், இது எக்ஸஸா சுகர் இருக்கு, ரத்தத்துல ஓட விடும். நம்ம ஏதாவது வேலை செஞ்சா ரத்தத்துல இருக்கிறது காலியா போயிடும். ரத்தத்துல ஓடுறோம், சோம்பேறியா இருக்கிறாங்க, ரத்தத்திலேயே ஓடிட்டு இருக்கும், கிட்னி பார்க்கும், கிட்னியை பார்த்து யூரின் வழியா வெளியேற்றும். இது அப்படியே நாளுக்கு நாள் டெய்லி சுகரி ஃபுட்டு, இனிப்பான உணவுகள், எக்ஸஸ் சுகர், ஒயிட் சுகர் சார்ந்த பொருள், இல்லை இந்த சாக்லேட்ஸு, கேக்கு,
என்னென்ன எடுக்கிறாங்களோ, என்னென்ன டிவியில பிரேக்ஃபாஸ்ட், டிவியில உணவுன்னு என்னென்ன குடுக்குறாங்களோ எல்லாமே இந்த சர்க்கரை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ அதிகரிக்கிற உணவுகள் தான். எல்லாமே எடுக்கிறப்ப முதல்ல ரத்தத்துல குடுக்கும். யூரின் வழியா வெளியேத்தும். யூரின் ஃப்ரீக்வென்ட்டா போகக்கூடிய நிலை வரும். அப்ப அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கிறப்ப, இன்னுமே எக்ஸஸா வரப்போ உடம்பு பார்க்கும். எக்ஸஸா குடுத்துட்டே இருக்கிறாங்க. யூரின் வழியா போய் முடியல அப்புட்ன்ட்டு, அத தோலுக்கு கீழ சேமிச்சு வைக்கும். அது எல்லாமே உடம்பு செய்றது தான். ஒவ்வொரு உடல் ஒவ்வொரு மாரி. தோலுக்கு கீழ சேமிச்சு, சேமிச்சு வைக்கிறப்ப, தோல் சார்ந்த பிரச்சனை வரும். இது ரத்த நாளங்கள்ல அங்கங்க போய் படியிறப்ப, ரத்த நாளம் சார்ந்த தொந்தரவு, ரத்த நாளங்கள்ல இன்ஃப்ளமேஷனுமே வரும். இப்ப சர்க்கரை இத சீரா வச்சுக்கணும். இது 7வது விஷயம். இன்னொன்னு தேவையில்லாத கால்சியம், தேவையில்லாத சத்து பொருட்கள், சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதும் ரத்த ஓட்ட மண்டலம், ரத்த நாள மண்டலத்தை பாதிக்கும். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கால்சியம் ரேஞ்சில தான் இருக்கு. சரியா தான் இருக்கு. அப்ப எதுக்கு கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறீங்க? கால்சியம் கம்மியா இருக்கு அப்படின்னா, அப்ப பரவால்ல. சரியாவே இருக்கிறப்ப ஏன் எடுத்துக்கணும்? இன்னொன்னு சரியா இல்ல, கம்மியா இருக்கு அப்படின்னாலும், அத ஏத்துற விஷயங்கள், கால்சியத்த லெவல் பண்ற உணவு முறைகள் இருக்கு. அத எடுத்துக்கலாம். இப்ப கால்சியம், மெக்னீசியம் சரியா இல்லாததும், இந்த இருதய மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலத்தை பாதிக்கும். அதுக்கு அடுத்தது ஃபைபர். ஃபைபர் இல்லாத உணவு. உணவு அப்படின்னாலே அதுல ஃபைபர் இயற்கை நமக்கு குடுக்க தான் செய்யும். ஃபைபர் இல்லாத உணவுன்றது மனிதன் கண்டுபிடிச்ச உணவுகள் தான். இப்ப அரிசி இருக்கு, அரிசியில ஃபைபர் இருக்கு. அத பட்ட தீட்டி எடுத்துக்கிட்டா, சிறுதானியம் இருக்கு, அதுல ஃபைபர் இருக்கு. அத பட்ட தீட்டுனா ஃபைபர் இல்ல. பழங்கள், பச்சை காய்கறிகள் எல்லாத்துலயுமே ஃபைபர் இருக்கு. கீரைகள்ல ஃபைபர் இருக்கு. ஃபைபர் அதிகமா இருக்கிற உணவுகள் எடுத்துக்கணும். ஃபைபர் இல்லாத உணவுகள் தவிர்த்திறணும். டாக்டர் பிமல் சார்ஜட் அவர் பேரு. அவரு வந்து எம்பிபிஎஸ் டாக்டர். இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா அவரு மேனேஜ் பண்றாரு. ஹார்ட்ட ஆஞ்சியோ பண்ணணும், ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்ற கண்டிஷன் எல்லாத்தையுமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா சரி பண்றாரு. இப்ப நான் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே தான். அப்ப இதுல வந்து ஜீரோ ஆயில் குக்கிங் அப்படின்ற புத்தகம் அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த ஜீரோ ஆயில் குக்கிங்ல நம்ம சொன்னோம் பாருங்க, ஃபேட் படியாம இருக்கணும். அப்ப இருதயம் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறோம். இன்னொன்னு மில்லட்ஸ், இந்த ஃபைபர் அதிகமா இருக்கிற உணவுகள் கொடுக்கணும். ஃபைபர் அதிகம் கொடுக்கறப்பயே, இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, என்னென்ன வியாதிகள் சொன்னோம், எல்லாத்துக்குமே ஃபைபர் அதிகமா கொடுக்கறப்பயே பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். இந்த இந்த பிளாக் எல்லாமே சரியாகும். எல்லாமே சீராகிறத பார்க்க முடியும். ஃபைபர் இதுக்கு மருந்து. ஃபைபர் தவிர்த்துட்டான உணவுகள் எடுக்கக்கூடாது. ஃபைபர் தவிர்த்துட்டான உணவுகள் என்னென்ன, பிஸ்கெட்ஸ், பிரெட், பேக்டு ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட், இது எல்லாமே ஃபைபர் இல்லாத உணவுகள். அரிசி பட்டை தீட்டி எடுத்துக்கிட்டா ஃபைபர் இல்லாதது. இப்போ அரிசிக்கு இணையா காய்கறிகள் எடுத்துக்கணும். ஃபைபர். 8. 9 முக்கியமான கான்செப்ட், ட்ரிபிள் வார்மர், மூவெப்ப மண்டலம். இதெல்லாமே எந்த புக்லயுமே வராது. நம்ம ஒவ்வொரு ஆசான்கள், ஒவ்வொரு மாஸ்டர்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல போய் படிக்கிறப்ப எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படின்னா, நம்ம உடலுடைய டெம்பரேச்சர் 39 டிகிரி ஜென்ரலா பாக்குறப்ப. வாயில பார்த்தும்போது ஒண்ணு காட்டும். மலக்குடல் இந்த ஆனஸ்ல பாக்குறப்ப ஒண்ணு காட்டும். அக்குல பாக்குறப்போ ஒரு டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கன் ஒவ்வொரு டெம்பரேச்சர்ல வேலை செய்யும். இந்த 39 நார்மலா சீரா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே ஜீரண மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் மற்ற ஆர்கன்ஸை விட சூடு அதிகமாகும். கல்லீரல், நீங்க கொழுப்பு கொடுத்தா கல்லீரலுடைய டெம்பரேச்சர் அதிகரிக்கும். கண்ணு அதிகமா வேலை செய்யறப்ப கண்ணுல மட்டும் டெம்பரேச்சர் அதிகரிக்கும். சரி, இப்படி இப்படி அதிகமாகுது இல்லையா? இது அதிகரிச்சுட்டே இருக்கிறப்ப, அந்த ஹீட்லயே வச்சிருக்கிறப்ப அது தொந்தரவு, அது பிரச்சனையை உண்டாக்கும். இப்ப கண்ணு ஒரு தியேட்டர் இல்ல ஒரு ஸ்கிரீன் பாக்குறோம். ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ஸ்கிரீன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய கண்ணு கண்ணீரை சுரக்கும்.
கண்ணுடைய டெம்பரேச்சர் மாறும். நார்மல் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். கண் அந்த ஹீட்லயே இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்து அவங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் அவங்க அந்த ஹீட்ல இருக்காங்களோ அவ்வளவு பாதிப்பு அது செய்யும். அவங்க நார்மல் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து அந்த டெம்பரேச்சர் ட்ரிபிள் வார்மர் தான் அதை நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரும். ஒவ்வொரு ஆர்கனுக்கு ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கு. கரெக்டா வச்சுக்கிறது ட்ரிபிள் வார்மர். ட்ரிபிள் வார்மர் அக்குபஞ்சர் சப்ஜெக்ட். அப்ப இந்த ட்ரிபிள் வார்மர் மட்டும் சரியா இருக்கிறப்ப உடல்ல பெயின் எல்லாமே கிளியர் ஆகும். உடல் இயக்கங்கள் சீரா இருக்கும். இந்த ட்ரிபிள் வார்மர் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இதோடைய வேலை. இந்த ஹீட்டை கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹீட் ஆகுற மாதிரி வேலை செய்யறப்ப குளிர்ச்சி செய்யக்கூடிய வேலைகள் செய்யணும். உடலுடைய கழிவு கார்டிசால் சொன்னோம். நம்ம உணவு எடுக்கிறது மூலமா வரக்கூடிய கழிவுகள். இதுல இன்னொரு கழிவு வெப்ப கழிவு. இதுவும் அதிகப்படியா உடலை பாதிக்கக்கூடிய கழிவு. வெப்ப கழிவு. இந்த வெப்ப கழிவை எப்பயுமே சரி பண்றதுக்கான முறைகள் நம்ம குளிக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ரெண்டாவது, தாகம் எடுக்கிறப்ப தண்ணி குடிக்கிறது, யூரின் போயிட்டு வந்த உடனே தண்ணி குடிக்கிறது, காலையில நீராகாரம் எடுக்கிறது. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு பாகங்கள்ல ஒவ்வொரு மாதிரி பழக்கங்கள் இருக்கும் இந்த ட்ரிபிள் வார்மரை சரியா வச்சுக்கிறப்ப. எப்பயுமே உடல் இப்ப என்னுடைய கண்ணுடைய டெம்பரேச்சர் சூடு இருக்கு, கண்ணுல சூடு இருக்கு அப்படின்னா நம்ம இப்ப கண்ணை கழுவுறப்ப இல்ல குளிர்ந்து தண்ணி வச்சு மூஞ்சி கழுவுறப்ப நார்மல் இருக்கிறத விட டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுன் ஆகும். நார்மலை விட டெம்பரேச்சர் அதிகமா இருந்தது முன்னாடி, இப்ப குளிர்ந்த தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் நார்மலை விட டெம்பரேச்சர் டவுனா இருக்கு. எனக்கு நார்மலா தான் இருக்கணும். நார்மலை விட டவுன் பண்ண உடனே திரும்ப அது டெம்பரேச்சர் அதிகரிக்குது பாருங்க. அதிகரிக்கிறப்ப அது நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடும். அதே இப்ப வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கு, சும்மா ஈர துணி வயிற்றுல போடுங்க, டெய்லி போடுங்க, இந்த பிரச்சனை சரியாகும். என்னடா சாதாரணமா இருக்கு, எப்படி சரியாகுதுன்னு பார்த்தா ட்ரிபிள் வார்மரை இது சரி செய்யும். உடலுடைய ஃபங்க்ஷனிங்கை அது சரிப்படுத்தும். வயிற்றுல ஏதாவது கஷ்டமான கடினமா ஜீரணமாகக்கூடிய பொருள் போட்டிருப்பீங்க, இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கும், வயிறுடைய சூடு அதிகம் வச்சிருக்கும். வயிறுடைய சூடு அதிகரிச்சு அதே சூடுலேயே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த ஈரப்பட்டி போடுறப்ப சூடு கம்மியாகவும் நார்மலை விட கம்மியாயிரும். திரும்ப அது நார்மலுக்கு கொண்டு வரப்ப சமநிலைக்கு கொண்டு வந்துடும். அப்போ ஃபங்க்ஷன் தன்னாலேயே கரெக்டா நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனை சரியாயிரும். இயற்கை மருத்துவத்துல ஹிப் பாத் இருக்கு, இடுப்பு குளியல் இருக்கு, சிட்ஸ் பாத் இருக்கு, ஈரப்பட்டி போடுறது, ஈர மண் பட்டி போடுறது, இது எல்லாமே முறைகள் இருக்கு. சின்ன சின்ன சிம்பிளான மெத்தடு. இது எல்லாமே ட்ரிபிள் வார்மரை தான் இது முதல்ல சரி செய்து, சரி செஞ்சு மிராக்குலஸ் ரிசல்ட் கொடுக்கும். மருந்துல கிடைக்காத ரிசல்ட் ஹிப் பாத் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வெறும் கண்ணுல ஈர பட்டி போட்ட உடனே கண்ணில் வித்தியாசம் தெரியும். இது எல்லாமே ட்ரிபிள் வார்மரை சரி செய்யக்கூடிய முறை. அப்ப குளிர்ச்சி செய்யக்கூடிய முறைகள் செய்யணும். குளிர்ச்சி செய்யக்கூடிய முறைகள் என்னென்னன்றது நம்ம பார்த்தோம். குளிர்ச்சி செய்யறப்ப திரும்ப நார்மல் வரப்ப நார்மலுக்கு ஹீட்ல இருந்து நார்மலுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது 10வது விஷயம், இருதயம் அப்படின்றது இங்க எமோஷனல் ஸ்டோர் ஹவுஸ். இருதயத்துக்கு பிரெயினை விட அதிகமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும்னு பார்த்தோம். எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே இருதயம் வாங்கிக்கும். இருதயம் தான் அதை அசிமுலேட் பண்ணும். இருதயம் தான் எமோஷன்ஸை டைஜஸ்ட் பண்ணும். எப்படி வாயில உணவு போட்டால் அது நம்முடைய வயிறு, சிறுகுடல், வாய் இதெல்லாம் ஜீரணிக்கிறதோ அது மாதிரி எமோஷன்ஸை இருதயம் தான் ஜீரணிக்கும். இப்போ எமோஷனல் லெட் கோ, எமோஷன்ஸை கீழே விடணும், எமோஷன்ஸ் வச்சுக்க கூடாது, இது இருதயம். எமோஷன்ஸை டைட்டா பிடிச்சிருக்கிறப்ப உடல் எல்லாமே இப்ப மேல சொன்ன எல்லாமே சரியா இருக்கும். எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, ஆனா எமோஷனை டைட்டா பிடிக்கும். அது எந்த எமோஷனா இருந்தாலும் சரி, ஹேட்ரடா இருக்கலாம், மன்னிக்காம இருக்கலாம், இல்லை எதுவா இருந்தாலும் அது இருதயத்தை பாதிக்கும். இருதயம் அதை லெட் கோ ஃப்ரீ பண்ணிட்டா
இருதயம் பம்பிங் சரியாகும், இருதயம் தன்னால சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது இருதயம், இரத்த ஓட்ட மண்டலம், இதை பாதிக்கிற விஷயம் டைட்டா போடக்கூடிய ட்ரெஸ், டைட்டா போடக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே, வாட்ச், பிரேஸ்லெட், காப்பு, எதுவா இருந்தாலும் டைட்டா இருக்கிறது எல்லாமே இந்த இரத்த ஓட்ட மண்டலத்தை பாதிக்கும். அப்போதைக்கு மட்டும் பாதிக்கிறது கிடையாது, இது இரத்த ஓட்ட சிஸ்டத்தையே மாத்தும். இப்ப ரத்தம் அப்படின்றது அது நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்ல, அது நம்மளுடைய மூளை பார்த்து இயற்கையாவே இந்த இடத்துக்கு இவ்வளவு ரத்தம் போகணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு செல்களுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப டைட்டா ஒரு உடை அணிகிறது மூலமா, இல்ல டைட்டா கையில கயிறு கட்டுறது மூலமா அந்த இரத்த ஓட்டத்தை தடை செய்யறாங்க. இது மாதிரி உடை அணிஞ்சவங்க, கயிறு கட்டினவங்க, இது மாதிரி வேலையை செஞ்சவங்க, அப்போ உடல் பாக்கம் வந்து தடையாவே பார்த்துட்டு இருக்கும். இதனால இந்த இரத்த ஓட்ட மண்டலம் சீரா இயங்குறது பாதிக்கும். இப்போ உடை எப்பொழுதுமே தளர்வா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும், எந்த ஒரு இரத்த ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது 12வது விஷயம், உணவில் துவர்ப்பு கசப்பு. இது வந்து மைண்டு ப்ரோக்ராமிங்ல இருக்கு. இப்ப என்னோட தம்பி கூட இப்ப நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப கார்ட்டூன்ல வருது, கார்ட்டூன்ல ஒரு சின்ன பையன் கேரக்டர் வரான். இந்த சின்ன பையன் கேரக்டர் அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்சி வருது. எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு டிவி பார்க்குறோம், அதுல என்ன மெயின் கேரக்டரா இருக்குமோ அதுதான் நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம், நம்ம மைண்ட் அப்படிதான் எடுத்துக்கும். இப்ப ஹீரோ சோகமான காட்சி ஹீரோக்கு வரப்ப நம்ம மனதுல சோகம் வரும். ஹீரோ பயம் படுறப்ப நமக்கு வேர்க்கும், நம்ம இருதயம் படபடன்னு இருக்கும். எல்லாமே அப்படிதான். அப்ப அந்த மெயின் கேரக்டர் அவங்க அம்மா கிட்ட காய்கறிகள்லாம் வேணாம், காய்கறிகள் இந்த மனிதனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட், காய்கறி வேணாம் அப்படின்னு சொல்றான். நம்ம எல்லாமே காய்கறிகள், நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப எனர்ஜிக்கு கீரை சாப்பிடுவான், அந்த கேரக்டர் ஸ்ட்ரெங்தன் ஆயிடுவான். அப்ப இப்ப வர இந்த கேரக்டர் காய்கறிகள் வேணான்றான். அதே மாதிரிதான் இப்ப என்னோட தம்பியும் காய்கறிகள் வேணாம், காய்கறிகளே சாப்பிடுறது இல்லை அப்படின்றாங்க அவங்க அம்மா. அப்ப இந்த துவர்ப்பு கசப்பும் மைண்டுடைய ஆங்கரிங். துவர்ப்பு கசப்புன்றது மனிதனுக்கு பிடிக்காத சுவை அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சிலம்பத்தை தடை செஞ்சாங்களோ, களரி போயிட்டு நம்மள ஆட்சி பண்றப்ப தடை செஞ்சாங்க, வளரி தடை பண்ணாங்க. இது மாதிரி நல்ல விஷயங்கள், கருப்பு கவுனி அரிசி, அது பேரே தடை செய்யப்பட்ட அரிசி. இது மாதிரி பல நல்ல ஆர்ட்ஸ், ஹிப்னோதெரப்பில பல வியாதிகள் சரியாகும். அதுல எல்லாம் கண்ட விஷயங்கள் மித்து நிறைய போட்டு இப்ப ஹிப்னோதெரப்பியே பிராக்டிஸ் நிறைய பண்றதே இல்லை, அதை எடுத்து டீப்பா யாரும் பண்றது இல்லை. ஹிப்னோதெரப்பில எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் உடனே சரியாகும். அதுவுமே வந்து கொஞ்சம் தடை செய்யப்பட்ட சிகிச்சை முறை. வர்ம சிகிச்சை, வர்மக்கலை, இதெல்லாமே டீப்பா யாரும் போறதில்லை, தடை செய்யப்பட்டது. அப்ப இப்ப இந்த துவர்ப்பு கசப்பு இது வந்து புரோகிராம் பண்ணப்பட்ட சுவைகள், நல்லா இல்லைன்னு புரோகிராம் பண்ணப்பட்ட சுவைகள். துவர்ப்பு கசப்பு தினசரி எடுத்துக்கிட்டா, 3 வேளையிலையுமே துவர்ப்பு கசப்பு எடுத்துக்கிட்டா மனமே மாறும். மனம் வந்து தைரியமா இருக்கும், என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற எண்ணம் வரும். துவர்ப்பு கசப்பு சாப்பிட்டா தெரியும். துவர்ப்பு சாப்பிடுறப்ப இருதயம் சுருங்கும், கசப்பு சாப்பிடுறப்ப இருதயம் விரியும். இருதயத்துக்கு தேவையான சுவை கசப்பு, துவர்ப்பு. வெரிகோஸ் வெயின் தொந்தரவு ஏன் வருது? இரத்த நாளங்கள் சுருங்காதனால. இரத்த நாளங்கள் சுருங்குறதுக்கு துவர்ப்பு சேவை தேவை. அப்படியே இரத்த நாளம் பம்ப் ஆகி ஒரு இடத்துக்கு ஃபோர்ஸா போறதுக்கு கசப்பு தேவை. அப்ப இந்த துவர்ப்பு கசப்பு 2 சுவை உணவுல எடுத்துக்கணும். இது 12 விதிகள், இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட விதிகள். இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்றப்ப இதை